தளவாய் சுந்தரம் அதிமுக முன்னாள் அமைச்சர் நினைக்கிறார். சார், தாய் கழகமான திமுகவில் சேர்ந்திருக்கிறேன், பெருமகிழ்ச்சியோடு பொறுமையாக சிந்தித்து இந்த முடிவு எடுத்திருக்கேன்றாரு. எப்படி பாக்குறீங்க? யார் சேர்ந்திருக்கா? ஓபிஎஸ்ஆ? ஆமா, ஓபிஎஸ்க்கு தாய் கழகம் சொல்லுவாரா? அவருக்கு அம்மாவே தெரியாது. முதல்ல புரட்சி தலைவர் அம்மாவே அவருக்கு தெரியாது. இவர் சேர்மனா இருந்திருக்காரு ஏடிஎம்கேல. அப்புறம் அம்மா அங்க போட்டி புடைச்சுமே, கோடிநாயக்கர் போட்டி புடைச்சுமே இவர் யாருக்கு ஆதரவு தெரிவிச்சு, நிர்மலாக்கு ஆதரவு தெரிவிச்சு இவரு வேட்புமனு தாக்கல் கூட சேர்ந்தவர். இந்த மாண்புமிகு நமது ஓ பன்னீர்செல்வம், தங்கத்தமிழ் செல்வன், சையது கான் இவர்களுக்கெல்லாம் அடையாளம் காட்டியவர் என்றால் அம்மா அல்ல. அம்மாவுக்கு அடையாளம் காட்டியவர் திரு டிடிவி அவர்கள். அவர் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கேன். இவங்க 98க்கு முன்னால அம்மா கூட எடுத்த போட்டோ ஒன்று இருக்கா? இவர் மாவட்ட செயலாளர் யார் பேர் கொஞ்சம் சத்து சிந்தித்து பார்க்க சொல்லுங்க. இவர் அமைச்சரானது யாராலும் சொல்லி சிந்தித்து பார்க்க சொல்லுங்க. முதலமைச்சரானது யாராலும் சத்து சிந்தித்து பார்க்க சொல்லுங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தாய்க்கலன்னு சொல்லுவீங்க. இவருக்கும் தாய்க்கலத்தை என்ன? இவரு அசம்பிளில பேசுறது அப்படிதான் பேசுறாரு. அவரை பார்த்தா இவரை பார்த்தேன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாரு. எங்க அப்பா அந்த காலத்திலே இதெல்லாம் அம்மா பீரியட் இதெல்லாம் பேசியிருப்பானா இவர் நிலைமை என்ன இருக்கும்? கடந்த காலம் பற்றி கவலை இல்லை, அதிமுகவுக்கு எதிர்காலமே இல்லைன்றாரு. இவரு அதிமுக பதிவு அனுப்பிச்சுட்டு அப்படிதான் சொல்லுவாரு. இவருக்கு மேல அளவுக்கு அதிகமான சொத்துக்கு சேர்த்த கேஸ் வழக்கு பெண்டிங்ல இருக்கு. அது ஜஸ்டிஸ் டாக்டர் ஜெயச்சந்திரன் அவர்கள், அதே மாதிரி வெங்கடேஷ் அவர்கள் கேட்க விசாரித்து மீண்டும் இவரை விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கார்கள். அந்த கேஸிலிருந்து இவர் தப்பிச்சாரே பெரிய புண்ணியம். அதிமுக ஆட்சி காலத்தில் இவர் செய்த ஊழல் என்ன என்பது அந்த கேஸ் மூலமா நன்றாக தெரியாது. நான் படிச்சு பார்த்தேன், ஏன் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க, ஏன் ரிமாண்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லி. அது அதிமுக பற்றி பேசுவதற்கு இவருக்கு தகுதி கிடையாது. எல்லாருக்கும் கருத்து வேறுபாடு வரும். நான் குறை உங்களை என்ன எடுத்தேன், நான் என்ன பாவம் செய்தேன்னு சொன்னாரு. இவரு முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். யாருக்காக? அந்த குடும்பத்தால் வந்தனால் அந்த குடும்பத்துக்காக ராஜினாமா செய்தார். 2 நாள் அமைதியாக இருக்க வேண்டும் என்று நானே நேரடியாக சொல்லி கேட்டேன். அவர் அதை கேட்கவில்லை. அவர் தன்னைத்தானே புரட்சி தலைவர் நினைத்துக் கொண்டு தர்ம யுத்தம் நடத்தினார். தர்ம யுத்தம் யார் நடத்தினார் என்பதை அவரே சொல்லுகிறார். இன்னார் சொல்லி நான் தர்ம யுத்தம் நடத்தினார். இதுக்கெல்லாம் மேலால் பியூட்டி என்னன்னா, பதவி வேண்டாங்காரு. ஏதோ பாரத பிரதமர் டெப்டி சிஎம் எடுக்க சொன்ன மாதிரியும் இவர் அந்த பதவி எடுத்த மாதிரியும் எனக்கு என்ன கூத்து நாட்டில் பாருங்க. நீங்க பதவி வந்தாச்சு, இவங்களுக்கு டோர்கள் எங்க எல்லா இடத்துலையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. இதனாலதான் தெளிவா எடப்பாடியார் அவர்கள் இவரை சேர்க்க மாட்டேன் எங்க போனாலும் தலைவராகணும் ஆசை முடியுமா சார்? இவருக்கு இருந்த குவாலிபிகேஷன் என்ன? இவர் கட்சியில இருந்த தகுதி என்ன? இவரை ரெகனைஸ் பண்ணது யாரு சார்? இவரை இப்ப சொல்ல நான் அப்படி செலவழிச்சேன். இந்த செலவழிக்கலாம் பணம் ஏது உனக்கு முதல்ல உங்களுக்கு? கடைசி வரை அதிமுக சேரதான முயற்சி பண்ணாரு. பாஜக கூட்டணிக்குள்ள கூட வருவதற்கு முயற்சி பண்ணாரு. அதை நிராகரித்தது அதிமுக தானே. அதிமுக திருப்பி மீண்டும் உடைக்குதுக்கா? தகுதியே இல்லாத ஒருத்தர் எடப்பாடியார் அவர்களால், அல்லது எடப்பாடி கூட சொல்லலாம், எடப்பாடி அவர்கள் இணைந்த பிறகு முன்னால் கதையை சொல்கிறேன். அவரை மாவட்ட செயலராக அமைச்சராக அறிமுகம் செய்த திரு டிடிவி தினகரன் அவர்களை இவர் என்ன செய்து சென்றார்? அந்த குடும்பத்துக்கு எதிராக தர்ம யுத்தம் செய்கிறார். அது கூட தாங்க முடியும். நம்மளுக்கு யார் செய்தாலும் உதவி செய்ய நன்றி நினைச்சு பார்க்கலாம் சார். கையில இப்ப காசு வந்திருக்கும். நான் காசா பார்க்காதவனா, நான் எனக்கு பதவியே வேண்டாம். இப்ப எதுக்கு அங்க போறீங்க? பதவி வேண்டாம்னு சொன்னீங்கன்னா அமைதியா கோயிலுக்குள்ள போக வேண்டியதானே? இவர் அணிவித்த பதவிகளை சொல்லுவேன். இவர் அணிவித்திருக்கிறார். இவருடைய மகன் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார். இவருடைய சம்பந்தி அடிஷனல் அட்வொகேட் இருக்கிறார். இவருடைய தம்பி சேர்மனா இருந்திருக்கிறார். இதெல்லாம் அதிமுக எல்லாம் உங்களுக்கு எப்படி வருது? இப்ப நீங்க திமுக போயிருக்கீங்க, உங்க ராசி என்னன்னு இன்னும் முதலமைச்சருக்கு தெரியாது. நீங்க அவர் பக்கத்துல போயிருக்கீங்க. அந்த ராசி எப்படிங்கிறது கூடிய விரைவில் வெட்ட வெளிச்சத்துக்கு வரும் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். இவர்களெல்லாம் மிஸ்டர் தினகரன், டிடிவி தினகரன் அறிமுகம் செய்தவங்க நேரடியா இவங்களுக்கு அம்மாவை தெரியவே செய்யாது. அதுக்கப்புறம் இவங்க அம்மாவை தெரிஞ்ச பிறகு ஆனா இன்னைக்கு அவர் பின்னாடி ஒரு சமூக வாக்கு இருக்கதா பாக்கலையா? ராமநாதபுரத்துல அவர் வாங்கின ஓட்டு என்ன சார்? வாங்கின ஓட்டு என்ன சார்? சமூகம் இதே சார். நீங்க அப்ப இவர் சமூக ரீதியாக தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கணும். அதிமுக எதை வச்சு வந்தார் இவரு? அதிமுக அமைச்சரா இருக்க போய் தானே இவருக்கு அந்த வாழ்வு வந்தது. அதிமுக முதலமைச்சர் 3 தடவை முதலமைச்சர் யாரு கொடுத்தாதெல்லாம் யாரு சொல்லி அவர் முதலமைச்சர் ஆனார்? சுமோட்டோவா அம்மா இவரை வாங்க பன்னீர்செல்வம் அங்க 2 பேர் ரெக்கமெண்ட் பண்ணாரு திரு டிடி அவர்கள். இவரு பேரும் தொடராட்சி பறையும். அதெல்லாம் அந்த 50 தொடராட்சிக்கு போல இவரை போட்டாங்க.
இவர் அதை மனந்திறந்து பேசட்டும். என்னை நான் மெரிட்டிலே வந்து விட்டேன் முதலமைச்சராக, நான் மெரிட்டிலே மாவட்ட செயலாகிட்டேன், நான் மெரிட்டிலே சட்டமன்ற உறுப்பினராக ஒரு வார்த்தை சொல்லட்டும். நீங்க அரசியலுக்கு எல்லாரும் தேவைதான் சார். எல்லாரும் ஒருத்தர் பிடிச்சா வருவாங்க. இப்ப நாங்கெல்லாம் இவர் வரதுக்கு மேலே ராஜ்யசபா எம்பி ஆகிட்டாங்க. அப்ப எங்க ரெக்கமெண்ட் பண்ண 2 பேர் வருவாங்க. அவங்க இந்த கட்சியில் இருக்கிறது அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுப்போம். இவர் இந்த கட்சியை விட்டு செல்வதற்கு முக்கிய காரணம் இவரை இன்று அல்ல நேற்று அல்ல 2006 இவர் ஆட்சி வரவில்லை என்றால் ஒரு டிடியிடம் சொன்ன வார்த்தை அழுது கொண்டே சொன்னார், ஆட்சி வரவில்லை என்கிறார். அப்பொழுது இவருக்கு எப்பொழுதும் தேசிய கொடி கட்ட வேண்டும் என்ற ஆசை. இதுக்கு மேலாக இவர் லஞ்ச ஒழிப்பு வழக்கிலே சிக்கிக் கொண்டிருக்கிறார். விஜிலன்ஸ் கேஸ்ல சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அது என்னைக்கு அந்த இப்ப கோர்ட்டில் நம்ம அப்ரோச் பண்ண முடியாது. அவர் அந்த டிஸ்சார்ஜ் பெட்டிஷனை பார்த்தேன்னா அபத்தமா இருக்கும். அதெல்லாம் ஜெயிச்சு கண்டுபிடிச்சு 10 வருஷம் கண்டுபிடிச்சு மீண்டும் விசாரணை சொல்லியிருக்கிறாரு. எது எப்படியோ இவரை நானே நேரடியாக பேசுகிறேன். எங்கே இருந்தாலும் சரி அதிமுக மறந்து விடார்கள். குறிப்பாக நீங்க சற்று சிந்தித்து பாருங்கள் என்று நான் அவரை சொல்லியிருக்கிறேன். அவர் சிந்தித்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. அவருக்கு வேண்டியது ஒரே ஆசை, பதவி பதவி பதவி. அந்த பதவியை அடைவதற்காக அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்திருக்கார். இவர் தாய் கழகம் என்று சொல்கிறார். இவர் கருணாநிதி அவர்களை பார்த்திருக்கார்களா? முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களை பார்த்திருக்கார்களா? இல்லை அம்மா இருக்கும் பொழுது ஏதாவது பேசியிருக்கிறாரா? பார்த்தா திரும்பி விடுவார், திமுக என்று சொல்லி விடுவார். இப்பொழுது அம்மா இல்லை, அந்த குடும்பமும் இவரை மறந்து விட்டதை நினைத்துக் கொண்டு இப்பொழுது அங்கே சென்றிருக்கிறார். அவரு கூட பாவம் அப்பாவி ஒரு நம்ம இவர் இருப்பார், எம்பி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சையதுகான். அவருக்கெல்லாம் அவரே ஆட்ட வந்து புலம்போர், ஏதோ கொஞ்சம் கொடுத்தாரு, வீடு வாங்குறது கொடுத்தாரு அப்படிம்பாரு. இவங்களெல்லாம் சையதுகானையோ தங்கத்தமிழ் செல்வனையோ மிஸ்டர் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வத்தையோ நேரடியாக அம்மாவுக்கு தெரியாது, அம்மாவுக்கு தெரியும்படியாக உணர்த்தியவர் திரு தினகரன் அவர்கள் தான். சார்னு சொல்லுவார், அவரும் சேர்மன் சொல்லுவார். ஆகவே அவரு நிலத்தவை நடத்தி விட்டா இந்த இதுல போய் கொண்டிருக்காரு. எப்படி சார் சேர்ப்பாங்க? நீங்க ஒரு கட்சியில உட்காந்துக்கிட்டு தர்ம வைத்தங்க உங்களுக்கு சென்றும் கிடையாது. நான் சொல்லல, மக்கள் சொல்லுதாங்க. நீங்க ஆகவே நீங்கள் எங்கு சென்றாலும் பதவி நோக்கத்தோடு செல்கிறீர்கள். எல்லாம் வல்ல இறைவன் இதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அதிமுகவுக்கு துரோகம் செய்தவர் ஒருத்தரும் வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது. அதில் யார் வாழ்ந்தார், யார் தோல்வியடைந்தார் என்பது கூடியவர்கள் நீங்கள் பார்க்கிறீர்கள். 2.73 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1.26 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 26 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 14 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttv@dttv.in. 2.73 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1.26 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 26 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 14 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttv@dttv.in.